அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் பாதுகாப்பை பலப்படுத்திய உச்சநீதிமன்றத்தின் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப காலங்களாகவே நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா காவலர்கள் இடத்துல முன் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது சைலேந்திரபாபு இருந்த காலகட்டத்திலிருந்தே சீமானுக்கு அதிகமாக மிரட்டல்கள் வருது அப்படின்னும் அவருக்கு அதிகமாக பாதுகாப்பு நீங்கள் தரணும் அப்படின்னு நிர்வாகிகள் ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சோம். சைலேந்திரபாபு மட்டும் இல்லாமல் அந்த தருணத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவலர்கள் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப எளிதிலேயே கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு புலிப்படையை களமிறக்கியிருந்தாங்க. அதாவது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு சில அதிகாரிகளை அழைத்து சீமானுடைய பாதுகாப்புக்காக தற்போது வச்சிருக்காங்க. இருந்தாலும் காவலர்கள் தர மாதிரி ஒரு பாதுகாப்பு தர முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் காவலர்கள் இடத்துல மீண்டும் முறையிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு சில காவலர்கள் நிர்வாகிகள் இடத்துல நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷை போய் அணுகுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இதனால் ஆனந்த் வெங்கடேஷ் இடத்துல கோரிக்கை வைத்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னும், ஆனால் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயமே வேற அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் மேலே ஒரு பெரிய மரியாதையை வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இடத்துல பேசிகிட்டு இருக்கும் போதே காவலர்களை அழைத்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு எதனால் நீங்கள் பாதுகாப்பு ரொம்ப எளிதில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும், ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அரசியல் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு, முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய முழு பாதுகாப்பையும் நீங்கள் தரணும், அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு அறிவுரை கொடுத்து அனுப்பியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ். இதற்கு பிறகு இனிமே சீமானுக்கு 20 to 30 காவலர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும், ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா நிச்சயமாக 50 to 100 காவலர்கள் அந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கு ஒரு வாக்கே கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் இடத்துல ரொம்ப கண்டிப்பாக சொல்லாமல் ஒரு அறிவுரையாக சொன்ன காரணத்தினால காவலர்களும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சீமானுடைய பாதுகாப்புக்காக அந்த இடத்துல குவிந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் காவலர்கள் பாதுகாப்புக்கு அதிகமாக வர்றதை நோட் பண்ணி நிர்வாகிகள் இடத்துல கேட்கும்போது தான் நிர்வாகிகள் இந்த ஒரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்துருந்தாங்க. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.